أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي خلق فقدر وملك فدبر، سبحت له السماوات وأملاكها والنجوم وأفلاكها والرياح وذراتها. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أظهر العد على وحدانية جلها، وأشهد أن نبينا وحبيبنا وقدوتنا وأسوتنا وحبيبنا محمدا عبد الله ورسوله خير البرية وأزكاها، وسلم تسليما كثيرا. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு புயல் காட்டும் பெரும் மழையும். அருமையானவர்களே, காற்றுகள் என்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது. கண்ணால் பார்க்க முடியாத அத்தாட்சிகளில் ஒன்று. உணர்வால் உணர முடிகிற ஒரு அற்புதமான அத்தாட்சி தான் காற்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காற்றின் மூலமாக அவன் அருளையும் வழங்குகிறான், காற்றின் மூலமாக அல்லாஹ் தண்டனையையும் கொடுக்கிறான். அவ்வப்போது தன்னுடைய அடியார்கள் அல்லாஹுவை மறக்கிற பொழுது அல்லது மறுக்கிற பொழுதெல்லாம் அவனுடைய ருபூபியத்தையும் உலூஹியத்தையும், அவன் ரப்பு என்பதையும் அவன் வணங்க தகுதி உள்ளவன் என்பதையும் நிரூபிப்பதற்கு அல்லது நினைவு கூறுவதற்கு அவனுடைய ஆயாத்துக்களை அவ்வப்போது அல்லாஹ் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டுகிறான். அல்லாஹ்வே சொல்கிறான், ஒமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. நம்முடைய அத்தாட்சிகளை நாம் அவர்களுக்கு காட்டுவதெல்லாம் தஹ்வீஃப்ங்கிற அல்லாஹ், உங்களை அச்சம் மூட்டுவதற்காக வேண்டிதான். எனவே அவ்வப்போது அச்சம் மூட்டுவதற்கு இயற்கை சீற்றங்கள் என்று சொல்கிறார்களே, அவைகள் அல்லாஹுவை மறக்கிற பொழுது, அல்லாஹுடைய ருபூபியத்தையும் உலூஹியத்தையும் மறுக்கிற பொழுது அல்லாஹ் இப்படி நிகழ்த்தி காட்டுவான். எனவே காற்றுகளில் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹுவே சொல்கிறான், வத்தஸ்ரீஃபுர் ரியாஹி ஆயாத்தில் லிகௌமி யாக்கிலூன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். காற்று
பலமாக காற்றுகள் பலமாக வீசுவதன் மூலமாக அறிவுடையவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில காற்றை பற்றி சிந்திக்க சொல்கிறான். அந்த வரிசையில இந்த வசனத்திற்கு விளக்க உரை எழுதுகிற எல்லா அறிஞர்களும் ஒரு செய்தியை குறிப்பிடுறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. காற்றுகள் 8 வகை காற்றுகள் இருக்கிறது. அந்த 8 வகை காற்றுகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். அதனால தான் குர்ஆன்ல அர்-ரியாஹ் என்று பயன்படுத்தப்படுகிறது. ரியாஹ் என்றால் பன்மை காற்றுகள், ரீஹ் என்றால் ஒருமை காற்று. அதுல ஒரு நுட்பமான இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். எங்கெல்லாம் பன்மையாக அல்லாஹ் பயன்படுத்துகிறானோ காற்றுகள் என்று, ரியாஹ் என்று எங்கெல்லாம் பயன்படுத்துகிறானோ அதெல்லாம் அருளை சார்ந்த ஒரு குறிப்பீடாகத்தான் இருக்கும். எங்கெல்லாம் ஒருமையில் ரீஹ் காற்று என்று பயன்படுத்தி இருக்கிறானோ அந்த இடங்களிலெல்லாம் அதாபை பற்றி குறிப்பிடுகிற குறிப்பீடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நுட்பத்தையும் அதில் வைத்திருக்கிறான். எனவே காற்றுகள் 8 வகை இருக்கின்றன. அதில் 4 வகை காற்றுகள் அல்லாஹுடைய அருளை நமக்கு கொடுக்கக்கூடிய காற்றுகள் அல்லாஹ் புறத்திலிருந்து. மீதி 4 வகைகள் அவனுடைய தண்டனையை, அவனுடைய எச்சரிக்கையை, அவன் வல்லமை உள்ளவன் என்கிற எண்ணத்தை உருவாக்குகிற ஒரு வகையான அச்சம் மூட்டலை உருவாக்குற தண்டனை தருகிற காற்றுகளாக இருக்கிறது. அந்த 8 காற்றுகளும் குர்ஆன் நமக்கு குறிப்பிடுகிறது. 4 வகையான காற்றுகள் அருளை சார்ந்த காற்றுகள் என்று சொன்னால் அந்நாஷிராத் மேகங்களை பரப்புகின்ற காற்றுகள், அல் முபஷிராத் நற்செய்தி கூறுகிற காற்றுகள், மழை வரப்போகிறது என்று மழை காற்று என்று சொல்கிறோமே அதை அல் முபஷிராத் நற்செய்தி கூறுகிற காற்று, அல் முர்சலாத் தொடர்ச்சியாக அனுப்பப்படுகிற காற்று, அஸ்ஸாரியாத் புழுதிகளை கிளப்பப்படக்கூடிய காற்று. நீங்க அரபு நாடுகள்ல பார்க்கலாம், புழுதி அப்படி புழுதி மழை பொழியும், அது ஒரு வகையான காற்று, அதுக்கு அஸ்ஸாரியாத். இந்த 4 காற்றுகளும் ரஹ்மத்தான காற்றுகள். புழுதி காற்றும் கூட ரஹ்மத்தான காற்று தான். 4 வகையான காற்றுகள் அதாபுடைய காற்று. அது அல் அகீம் மலட்டு காற்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மலட்டுத்தனம் உள்ள காற்று. அஸ்ஸர்சர் சூறை காற்று என்கிற காற்று. இந்த 2ம் நிலத்திலிருந்து உருவாகிறது. அதே போன்று அல் ஆசிஃப் இது புயல் காற்று. இந்த காற்றும் சரி. அல் காசிஃப் சேதத்தை ஏற்படுத்துகிற காற்று. இந்த 2 காற்றுகளும் கடலிலிருந்து உருவாகின்றன. ஆக மொத்தத்தில் 8 காற்றுகள் 4 அருளுக்குரியதும் 4 வேதனைக்குரியதும் தண்டனைக்குரியதுமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒன்று அந்நாஷிராத் என்று சொன்னோமே, ரஹ்மத்துக்குடைய காற்றுகள்ல ஒன்று மேகங்களை பரப்புகின்ற காற்றுகள். ஒன்னாஷிராத்தி நஷ்ரா அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். மேகங்களை பரவலாக பரப்பி வைக்கிற, மழை பெய்வதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற அந்த காற்றின் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு சொல்கிறான். அதை இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுல்லதி யுர்சிலு ரியாஹ காற்றுகளை அல்லாஹ்தான் அனுப்புகிறான். ஃபதுஸீரு ஸஹாபன் அது மேகங்களை ஓட்டுகின்றன. ஃபயபசுதுஹு ஃபிஸ் ஸமாஇ கைஃப யஷா அவன் நாடியபடி அந்த மேகங்களை அது பரத்தி விடுகின்றன. எங்கிருந்தோ ஓட்டி வருகிற மேகங்களை பரத்தி விடுகின்றன. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வயஜஅலுஹு கிஸஃபன் அவைகள் துண்டு துண்டாக திட்டு திட்டாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். ஃபதரா நீங்க பாப்பீங்க, அல் வதுக யக்ருஜு மின் ஹிலாலிஹி அந்த சந்தர்ப்பத்தில் தான் மேகங்களுக்கு இடையிலிருந்து அல்லாஹ் மழையை பொழிய செய்கிறான். அதனால தான் அதை கிஸஃபா ஆக்கிடுறான்.
துண்டு துண்டாக ஆக்கி விடுகிறான். அதனுடைய ஹிலல் என்கிற இடை அல்லது அதற்கு மத்தியில் அல்லாஹ் மழையை பொழிய செய்கிறான். இப்படி அல்லாஹ் எந்த அடியார்களுக்கு அவனுடைய ரஹ்மத்தை இறக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அந்த பகுதிகளில் நல்ல மழை பொழிகின்றன. இதாகும் எஸ்தபிஷிரூன், அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார். எனவே இந்த காற்றுக்கு அரபியில அந்நாஷிராத் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேகங்களை பரவலாக அங்கங்க திட்டு திட்டாக பரத்தி விடுகிற காற்று என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதுவும் ரஹ்மத்தான காற்று. இரண்டாவது காற்று அல் முபஷிராத், அது நற்செய்தியை சொல்லுகிற காற்று. அதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒமின் ஆயாத்திஹி ஐயுர்சில ரியாஹ முபஷிராத்தின், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். ஒமின் ஆயாத்தி, அல்லாஹுடைய அற்புதங்களில் ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹுடைய ஆயாத்துங்கிற அல்லாஹ், அல்லாஹுடைய அற்புதம் ஐயுர்சில ரியாஹ முபஷிராத், ஒரு நற்செய்தி சொல்லுகிற அந்த காற்றுகளை அனுப்பி வைக்கிறாளே, நல்ல இதமான ஒரு காற்று, மலைக்குன்றான காற்றை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறாளே, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாக இருக்கிறது. ஒளி உதீகஹும் பிரஹ்மதிஹி, அவனுடைய அருளை நீங்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்க பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த காற்றுகளை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுகிறீர்கள். மூன்றாவது காற்று அல் முர்சலாத், ஒல் முர்சலாத் உர்ஃபா என்று தனது திருமறையில் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். தொடர்ச்சியாக அனுப்பப்படுகிற காற்று, நல்ல அழகான இதமாக அப்படியே காற்று அடித்து கொண்டே இருக்கிறது, நல்ல இதமாக இருக்கிறது, சுகமாக இருக்கிறது. அது மழை காற்று அல்ல, ஆனா சுகமான காற்று, குளிர்ந்த காற்றாக இருக்கிறது. அந்த காற்றுக்கு முர்சலாத், தொடர்ச்சியாக அனுப்பப்படுகிற காற்றின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே இதுவும் ரஹ்மத்தான காற்று. நாலாவது காற்றிற்கு அது அஸ்ஸாரியாத், புழுதிகளை கிளப்புகிற காற்று. இது என்ன ரஹ்மத்தான காற்று? புழுதிகளை கிளப்புகிறதே. இன்றைய அறிஞர்கள் காற்றை பற்றி ஆய்வு செய்து முஹந்திஸ் ஸராஇ என்று சொல்வார்கள். அதாவது விவசாய துறையிலே ஒரு பெரிய ஒரு இன்ஜினியராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், அரபு நாட்டை சார்ந்தவர். இந்த காற்றுகளை பற்றியே ஆய்வு செய்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுல அஸ்ஸாரியாத் என்கிற காற்றை பற்றி அவர் சொல்லுகிறார். சுப்ஹானல்லாஹ், இந்த ஹுத்பாவில் சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு நிஅமத்துகள் இருக்கிறது. புழுதி காற்று என்று நம்ம வசைப்பாடுகிறோம், அரபுகள் சொல்ல மாட்டாங்க. அரபுகளுக்கு தெரியும் அந்த காற்றினுடைய மகத்துவம். அங்க போயிருக்கிற நம்ம பார்க்கலாம், புழுதி காற்றுகள் பாலைவனத்திலிருந்து வீசும். அது மழை மாதிரி பொழியும், ஆனா மழை அல்ல, அது புழுதியாக பொழியும். அப்படியே நம்முடைய உடம்பெல்லாம் புழுதியாகிவிடும். அரபு நாட்டுக்கு போனவர்களுக்கு தெரியும். அந்த காற்றால் உண்டான பயன்கள் என்ன? அது நமக்கு பயன் மாதிரி தெரியாது, மேனி முள்ள காற்றுடைய தூசியாக இருக்கும். ஆனால் அவர் அதனுடைய ஃபவாயிதுகளை சொல்றார். ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒஸ்ஸாரியாத்தி ஸர்வா என்கிறான். வேகமாக புழுதிகளை கிளப்புகிற காற்றின் மீது சத்தியமாக அது உங்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர் அவருடைய கட்டுரையிலே எழுதுகிறார், அந்த காற்று, புழுதி காற்று அடிப்பதன் மூலமாக அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய நிஅமத்துகள், ஈச்சம் மரங்கள், அங்கு அதன் மேல் இருக்கிற நிறைய ஹஷராத்துகள் என்று சொல்லுகிற அதை அரிக்கக்கூடிய பூச்செரிப்புகள் ஏற்படுகிற அந்த நிலையை இந்த மணல் காற்று, புழுதி காற்று அந்த பூச்சிகளை, அந்த ஹஷராத்துகளை பூச்சி மருந்து அடிக்காமலே இந்த காற்று கொன்று விடுகிறது, வைரசுகளை போக்கி விடுகிறது. ஆய்வுக்கு பிறகு சொல்கிறார், அல்லாஹ் அன்றையே சொல்லிவிட்டான், அஸ்ஸாரியாத், புழுதி காற்றுகளால் உங்களுக்கு ரஹமத் இருக்கிறது. அந்த புழுதி காற்று அப்படியான ஆபத்துக்களை போக்குறது ஒன்று. இரண்டாவதாக அங்கிருக்கக்கூடிய மரகத பவுடர்களை அந்த காற்று அப்படியே வீசிக்கொண்டு மற்ற இடங்களில் அதை பரத்தி சினையாக்கி விடுகிறது. எனவே அதன் மூலமாக நல்ல பழங்களை, பேரித்தம் பழங்கள் பழுத்து விடுகின்றன.
அதனாலதான் அந்த புழுதி காற்று அடிக்கிற பொழுது அரபுகள் சந்தோஷப்படுவார்கள். நிறைய ஈச்சமரம் வைத்திருக்கக்கூடியவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார். ஆனா நம்மை போன்றவர்கள் அங்கு போகிற பொழுது நமக்கெல்லாம் புழுதி காற்று ஒரு ஆபத்து போன்றும் அல்லது மிகப்பெரிய அபாயம் போன்றும் நினைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் ரஹ்மத்தாக்கி இருக்கிறான். இப்படி 4 வகையான காற்றுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் அவ்வளவு பெரிய ரஹ்மத்துகள் இருக்கிறது. இதை சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து 4 வகையான அதாபுடைய காற்று. அல் அகீம் என்று ஒரு காட்டு, அது மலட்டு காற்று. லைஸ ஃபீஹா கைர், அந்த காற்றில் எந்தவித நன்மையும் இல்லை. அதையெல்லாம் சொல்லும்போது ரீஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரஹமத்தை சொல்லும்போது ரியாஹ், காற்றுகள் என்று சொன்னவன் இங்கு ரீஹ் என்று சொல்கிறான். அதில் எந்த கயிறும் இல்லை, அதுல எந்த நன்மையும் இல்லை. அதனால தான் மலட்டு காற்று. அது ரொம்ப வேகமாக வீசினாலும் அதன் மூலமாக சினை முட்டைகளை சினையை உருவாக்க முடியாத ஒரு காற்று மலட்டு காற்று. எந்த பயனும் இல்லை. அதன் காற்றின் மூலமாக என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பிட இருக்கிறது. ஆது சமூது கூட்டத்தினுடைய அந்த சமூகத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பிட இருக்கிறது. மலட்டு காட்டை நாம் அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதே மாதிரி சர்சர் என்கிற காற்று, அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த ஆது கூட்டத்தினர்களை பெரிய சூறை காற்றின் மூலமாக நாம் துடைத்தெறிந்து விட்டோம், அழித்து விட்டோம் என்று சொல்கிறான். அபாயகரமான காற்று சர்சர், அபாயகரமான காற்று அகீம் என்கிற மலட்டு காற்று. இந்த 2 காற்றும் ஆபத்தான காற்று. அதில் எந்தவித கயிறும் இல்லை, எந்தவித அதில் அருளும் ரஹ்மத்தும் இல்லை, அதாபு தான் மிச்சமாக இருக்கிறது. ஆது கூட்டத்தை அழித்த காற்றுகள் இவைகள் எல்லாம். அதே போன்று அல் ஆசிஃப் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆசிஃப் என்றால் பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிற அதிவேகத்தோடு வீசுகிற காற்று. அந்த காற்று கடுமையாக இருக்கும். அந்த காற்றின் மூலமாக பெரிய அபாயங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் சேதமாக்கி விட்டு போகிவிடும். அது கடலிலிருந்து உருவாகிறது. அல் காசிஃப் என்கிற 4வது ஒரு காற்று, அதையும் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அலைக்கும் காசிஃபன் மினர் ரீஹி ஃபயுக்ரிகக்கும் பிமா கஃபர்தும் இலா ஆகிரில் ஆயா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நிராகரித்த காரணத்தால், நீங்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிற காரணத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காசிஃப் என்கிற புயல் காற்றை, சேதப்படுத்துகிற காற்றை, உங்களை சூழ்ந்து கொள்ளும் அந்த காற்று, அதன் மூலமாக உங்களை மூழ்கடித்து விடுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த காற்றுக்கு அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான் என்று 4 வகையான காற்றுகளையும் அறிஞர்கள், குறிப்பாக இந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே காற்றுகள் என்பதில் மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. சில காற்றுகள் அல்லாஹ் நாடினால் அந்த காற்றை ஹைரா ஆக்கி வைத்து விடுகிறான். இதமான காற்று, சுகமான காற்று, மழைக்கு முன்னால் வீசுகிற நற்செய்தியை கொடுக்கிற காற்று. சில வேளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில காற்றை அல்லாஹ் மலட்டு காட்டாக ஆக்கி அவைகளை புயலாக மாற்றி அவைகள் பெரிய சேதங்களை உருவாக்குகிறது. கடலிலே செல்லக்கூடிய நேரத்தில் அலைகளோடு மோதி, அல்லாஹ் இதையெல்லாம் குர்ஆன்ல சொல்கிறான், அலைகளை, அது பெரும் அலைகளை உருவாக்குகிறது காசிஃப் என்கிற காற்று. அதன் மூலமாக நீங்கள் வாகனிக்கிற, நீங்கள் பயணிக்கிற அந்த கப்பலை சூழ்ந்து உங்களை மூழ்கடித்து விடுகிறது. பிமா கஃபர்தும், நீங்க அல்லாஹ்வை மறுக்கிற காரணத்தால் அல்லாஹ் இப்படி செய்து விடுகிறான். எனவே இப்படிப்பட்ட காற்றுகளை அல்லாஹ் ஏவி அதன் மூலமாக பெரும் சேதங்களை உருவாக்கி விடுகிறான்.
அதே மாதிரியான காற்றுதான் அதன் மூலமாக ஏற்பட்ட பலத்த மழை தலைநகரத்தை அங்கு மிகப்பெரிய கதிகலங்க வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காற்று வீசுகிற பொழுது நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, அதையும் சொன்னாங்க. ஒரு முறை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரலா ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுறாங்க. மக்காவுடைய வழியில தரீக் மக்கா, மக்காவுக்கு போற வழியில மிக பிரமாண்டமான காற்று, சூறாவளி காற்று மாதிரி வீசுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களோடு இருக்கிற தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, மர்ரே இது என்ன காற்று, பயங்கரமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது, என்ன காற்று என்று கேட்கிறாங்க. அங்கு இருந்தவர்கள் பதில் சொல்ல முடியாமல் அப்படியே திணறிக் கொண்டிருக்கிற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் கொஞ்சம் தூரத்தில் நின்ற உமர் கத்தாபு கோபத்தாலும் அச்சத்தாலும் மர்ரே என்று கேட்கிற அந்த துனி, அந்த வார்த்தை தூரத்தில் இருக்கிற என்னுடைய காதை எட்டியது. அப்படின்னா எப்படி கத்தியிருப்பாங்க, மர்ரே என்று அவர்கள் போட்ட சத்தம் காற்றடிக்கிற வேகத்தை விட அவருடைய சத்தம் எங்களுடைய உள்ளத்தை நடுங்க செய்தன. அங்கு தூரத்தில் இருந்த நான் அதை கேட்டுவிட்டு என்னுடைய வாகனத்தை வேகமாக ஓட்டி கொண்டு வந்து உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து நான் பதில் சொல்கிறேன், ஓ யா அமீரல் மோமினின், நான் பதில் சொல்கிறேன். நான் ரசூலுல்லாஹ் இருக்கிற பொழுது அவர்கள் எனக்கு சொன்ன செய்தியை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்ரீஹு மின் ரௌஹில்லாஹ் என்று சொன்னார். காற்று என்பது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. தஅதி பிர்ரஹ்மா, அது சில நேரங்களில் அது ரஹ்மத்தை கொடுக்கும். வல் அஸாப், சில நேரங்களில் அது மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துவிடும். இது என்ன காற்று என்று கேட்டீர்களே, அது ரஹ்மத்துக்குரிய காற்றா அல்லது வேதனைக்குரிய காற்றா எங்களுக்கு தெரியாது. ஃபலா தஸுபூஹா, எனவே காற்றை திட்டி விடாதீர்கள். காற்றை திட்டாதீங்க, அது வேகமா அடிக்கும் போது திட்டாதீங்க. ஏனென்றால் நீங்க என்ன செய்ய வேண்டும், காற்றடிக்கிறவ சலுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில கேளுங்க, மின் கைரிஹா, இந்த காற்றின் மூலமா நல்லதைத்தா என்று கேளுங்கள். வதஅவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, இந்த காற்றினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தா என்று கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காற்றை பற்றி எங்களுக்கு சொல்லி இருக்கிற இந்த செய்தியை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய அதபுல் முஃப்ரத் என்கிற கிரந்தத்தில் இதை பதிவு செஞ்சிருக்கிறார். எனவே அருமையானவர்களே, இவ்வளவு பெரிய காற்று அடித்தது. காற்று அடிக்கிற பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செஞ்சிருக்கிறார், அல்லாஹ் காற்று வேகமா அடிக்குது, ரஹ்மத்தை தந்துரு. அல்லாஹ் காற்று வேகமா அடிக்கிறது, ஆதாபை கொடுத்து விடாதே, உன்னுடைய ஆதாபுக்கு எங்களால் தாங்க முடியாது என்று நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று காற்றை பற்றியான தகவல்களை, அதை பற்றி இஸ்லாம் இந்த அளவுக்கு குறிப்பிடுகிறது. எனவே காற்றின் மூலமாக மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹுடைய ஆயாத், அல்லாஹ் நம்மை அவனுடைய இருப்பை, ருபூபியத்தை, உலூஹியத்தை, அவனுடைய உஜூதியத்தை அல்லாஹ் அவ்வப்போது நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறான் இந்த ஆயாத்துக்களின் மூலமாக. எனவே இறைவனை இந்த மாதிரியான நேரங்களில் அதிகம் நினைத்து அவனுடைய ருபூபியத்தையும் உலூஹியத்தையும் நம்ப வேண்டும் என்பதுதான் இந்த ஆயாத்துக்களுடைய மிகப்பெரிய தெளிவாக இருக்கிற ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நம்மை சேர்த்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, 4ஆம் தேதி மிக்ஸா புயல் என்கிற அந்த புயல், அப்படி ஒரு பெயரை வைத்து அந்த புயல் மூலமாக ஏற்படுத்திய பாதிப்புகள் தலைநகரையே தடுமாற வைத்து விட்டது என்று சொன்னால் அது மிகைப்படுத்தப்படாத உண்மை. இயல்பு வாழ்க்கைகள் பாதிக்கப்பட்டு விட்டன. சொல்கிறார்கள், 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பெய்த ஒரு பெரும் மழை, அந்த அளவுக்கு மழை பெய்திருக்கிறது என்று சொல்கிறார். இந்த கனமழையால் விமான நிலையங்கள் மூடப்பட்டன, ரயில் நிலையங்கள் அதே போன்று அதனுடைய ஓட்டப்பாதைகள், ஓடக்கூடிய ரயில்கள் எல்லாம் முடக்கப்பட்டன.
பாதுகாப்பு கருதி மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. ஆக மொத்தத்தில் சென்னை முழு இருள் பகுதியாக மாறிவிட்டன. பொது விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டன. அதே போன்று சென்னை மக்கள் பொதுவாக 2015 வெள்ளம் ஏற்பட்டதே அந்த நினைவு அவர்களுக்கு டிசம்பர் வருகிற பொழுதெல்லாம் ஒரு வகையான அச்ச நிலையோடு இருப்பதாக சில பத்திரிகைகள் அந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை பலத்த காற்றும் பெரும் மழையும் ஏற்படுத்தி இருக்கின்றன. வளமை போன்று முஸ்லிம்கள் தங்களது சேவைகளை செய்தார்கள். பல அமைப்புகளாக கூறு போட்டு தனித்தனியாக அமைப்பு கண்டிருக்கிற அமைப்புகள் தங்களுடைய அடையாளங்களை மாட்டிக்கொண்டு அதே போன்று சேவைகளில் ஈடுபட்டார்கள். அவர்கள் செய்த அந்த சேவைகள் மஸ்ஜிதுகளில் எல்லோரும் வந்து தங்கிக் கொள்ளலாம் என்கிற அறிவிப்புகள் பல மஸ்ஜிதுகள் திறந்து விடப்பட்டன. யாரா இருந்தாலும் பள்ளிவாசல வந்து தங்கிக் கொள்ளுங்கள், எல்லா வசதியும் செய்து கொடுக்கப்படும், இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் என்று பாகுபாடு பார்க்கப்படாது என்கிற அடிப்படையில் அறிவிப்புகள் செய்யப்பட்டன. அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டன. மீண்டும் முஸ்லிம்கள் மனித நேயத்தை அங்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பரவலாக எல்லோரும் பேசிக்கொண்டாலும் வருங்காலங்களில் அதை வசதியாக மறக்கக்கூடியவர்கள் தான் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த மிக்ஸா புயலின் மூலமாக நமக்கு உள்ள பாடம் என்ன, படிப்பினை என்ன, அதுதான் இங்கு நாம் பெற வேண்டிய தெளிவாக இருக்கிறது. அவர்களை அடைத்து வைத்து உணவு கொடுத்தோம், அவர்களுக்கு எல்லா வகையான வசதிகளையும் மற்றவர்களுக்கு செய்து கொடுத்தோம், நல்ல உதவி செய்தோம் என்பதோடு நிறுத்தி விடாமல் இதில் உள்ள பாடம் என்ன, படிப்பினை என்ன, வருடா வருடம் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகிறது, அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு, அதே போன்று நம்மை தேடி வந்த நமது இறை இல்லத்தில் அமர்ந்தார்களே அவர்களுக்காக வேண்டி நாம் செய்த செலவுகள் அனைத்து வீணானதல்ல. அதற்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான், நமக்கு அபிவிருத்தியை தருவான். ஆனால் அதன் மூலமாக நாம் இந்த மக்களுக்கு சொல்கிற என்ன செய்தியை சொன்னோம், அது இங்கு ஒரு உண்மையிலேயே அதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். வெறுமன சோத்தை கொடுத்து அவர்களுக்கு உடுமானத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து அவர்களை அனுப்பி வைப்பதல்ல. இந்த காற்றை பற்றியான விழிப்புணர்வையும் இஸ்லாத்தினுடைய செய்தியும் அவர்களுக்கு எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல வேண்டும். வந்திருக்கிற இடத்திலே ஆபத்திலே மாட்டியிருக்கிறவர்களுக்கு நாம் இஸ்லாத்தை திணிக்கிறோம் என்கிற அளவுக்கு அவர்கள் நினைத்து விடக்கூடாது. அதிலும் பக்குவமாக இருக்க வேண்டும். அதே சமயம் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வெறுமன அவர்களுக்கு சாப்பாடை போட்டு அதை காற்றை மறுக்கக்கூடியவர்கள், உங்களை நன்றி கெட்டவர்களாக அவர்கள் பார்ப்பார்கள். இன்னும் சில நாட்களிலே உங்களை கொள்வதற்கு அவர்கள் தான் இருப்பார்கள் என்கிற ஒரு நிலையை மாற்ற வேண்டுமானால் நம்மை பற்றியான தெளிவை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். வேறு எங்கிருந்து ஆட்கள் வருகிறார்கள், எங்கிருந்து இஸ்லாமியர்களை கருவறுக்கிறார்கள், யார் அது? அவர்கள் பல நேரங்களில் நாம் கொடுக்கிற உதவியை பெற்றவர்களாகவும் இருக்கிறார். எனவே நான் அதை கொச்சைப்படுத்தி சொல்லவில்லை. அதே சமயம் நாம் இவர்களுக்கு சரியான தகவல்களை சொல்லவில்லை என்கிற வேதனையைத்தான் இங்கு தெளிவுபடுத்துகிறேன். ஒன்று. அடுத்தது, இந்த பெரும் மழை, இப்படி ஒரு மழை பெய்யும் என்பதை எங்களால் கணிக்க முடியவில்லை, அல்லது அவர்களால் அதை பற்றி இப்படி ஒரு புயல் ஏற்படும் என்று சொன்னார்கள், இப்படி ஒரு பலத்த மழை என்பதை அவர்களால் தெரிய முடியவில்லை. அதன் மூலமாக இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும், அதே மாதிரி அல்லாஹ் அந்த தொடர் வசனத்திலே சொல்றான், அந்த தொடர் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மறைவான அறிவு அல்லாஹ்வை தவிர யாருக்கும் இல்லை. அது பூமியில நடப்பதாக இருந்தாலும் கடலில் நடப்பதாக இருந்தாலும் அதை பற்றியான அறிவு அல்லாஹ்ட்ட தான் இருக்குது, வேற யாருக்கும் தெரியாது. அதனால தான் அவர்களுக்கு எவ்வளவு கனமீட்டர் மழை பெய்யும், அதன் மூலமாக என்ன பாதிப்பு அவர்களால் சொல்ல முடியவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், எந்த புத்திஜீவியாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, எல்லா வகையான அவர்களிடத்தில் கருவிகளும் இருக்கிறது, எல்லா வகையான பாதுகாப்புகளும் செய்திருக்கிறார். அதை மீறி
சென்னை அப்படியே மிதந்து கொண்டிருந்தது என்பதை நாம் பார்த்தோம். அதனால் எவ்வளவு பாதிப்புகள், இன்னும் பல இடங்களில் பாதிப்பில் இருந்து மீளவில்லை என்கிற செய்தியும் பதிவு செய்கிறார். அல்லாஹ் அதை திருமறையில சொல்லி காட்டுகிறான். அவலம் யரவு அன்னல்லாஹ் அல்லதி கலக்கஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவ்வா என்று ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அவர்கள் பார்க்க கூடாதா? அவர்கள் பார்க்க கூடாதா? நிச்சயமாக படைத்த அல்லாஹ் அவர்களை விட வலிமை உள்ளவன் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறான். உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கலாம், உங்களிடத்தில் எல்லா வகையான சாதனங்கள் இருக்கலாம், உங்களிடத்தில் எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் பாதுகாக்கக்கூடிய தயார் நிலை என்றெல்லாம் சொல்லலாம். எதுவும் ஏற்படாமல் எல்லா வகையான வடிகாலையும் நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி மக்களே பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், அவலம் மேலவு நீங்கள் கவனிக்க கூடாதா? இதுலதான் உங்களுக்கு பாடம் இருக்கிறது. அன்னல்லாஹ் அல்லதி கலக்கஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவ்வா. உங்களை விட பலசாலி அல்லாஹ். அவனுடைய ஆற்றலுக்கு முன்னால், அவனுடைய வலிமைக்கு முன்னால் நீங்கள் அத்துணை பேர்களும் உங்களுடைய அதிகாரமும் தோற்று போவும் என்பதை அல்லாஹ் அவ்வப்போது நிரூபித்து காட்டிக்கொண்டே இருக்கிறான். சரி, இப்படி நிரூபித்து காட்டும் ஏன் இன்னும் நீங்கள் அதிலிருந்து திருந்தவில்லை? உங்களுக்கு சில எச்சரிக்கையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பல நேரங்களில் ஆபத்துக்களை உங்களுடைய கரங்களால் நீங்கள் தேடிக்கொண்டீர்கள். அல்லாஹ் அதையும் பதிவு செய்கிறான். நான் தர்றது இல்லப்பா, உன்னுடைய கரத்தால் நீங்கள் தேடிக்கொள்கிறீர்கள். அப்படியானால் என்ன விழிப்புணர்வு வர வேண்டும்? இன்னைக்கு பார்க்கிறோம், இத்தனை வடிகால் வைத்து இவ்வளவு செலவு செய்தும் கூட இவ்வளவு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு வீடுகள் மூழ்கிவிட்டன என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. என்ன காரணம்? ஏரி பகுதிகளிலும் குளங்களையும் நீங்கள் வீடுகளாக ஆக்கிரமிப்பு செய்து கொண்டீர்கள். அதிலிருந்து திருந்தணுமா இல்லையா? இதான் படிப்பேன். உங்களுடைய கரங்களால் அழிவை தேடிக்கொண்டீர்கள். தண்ணீர் குடியிருக்கிற இடத்தில் நீங்கள் உங்களுடைய குடியிருப்புகளை வைத்துக் கொண்டீர்கள். அது தனது குடியிருப்பை தேடி வருகிற பொழுது உங்கள் வீட்டுக்குள் தண்ணி வந்து விடுகிறது. அவ்வளவுதான் விஷயம். ஏன் அதிலிருந்து இன்னும் நீங்கள் படிப்பினை பெறவில்லை? இந்த பாதிப்புகள் உங்களுக்கு அந்த படிப்பினையை கொடுக்கவில்லையா? 2015 ஏற்பட்ட அந்த படிப்பினை ஒவ்வொரு டிசம்பரிலும் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களே. ஆக்கிரமிப்பில் இருந்து நின்றபாடு இருக்கிறதா என்றால் இல்லை. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். 11 மாசம் ஆக்கிரமிப்பு, ஒரு மாதம், வருடத்தில் ஒரு மாதம் தண்ணீர் சூழ்ந்து கொள்கிறது. மக்கள் எல்லாம் ஓடி போய் காப்பாற்ற, அவர்களுக்கு உணவு கொடுக்க, அரசாங்கம் போக வாக்குறுதி கொடுக்க, அதை தேர்தலுக்கு பயன்படுத்த என்று இப்படியாக வளமை வருகிறது. ஏன்பா இதிலிருந்து நீங்கள் மீளக்கூடாது? அல்லாஹ் சொல்றான், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். உங்களுடைய கரங்களால் தேடிக்கொண்டவைகள் தரையிலும் சரி நிலத்திலும் சரி ஏற்படுகிற குழப்பங்களுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றான். அதனால தான் அல்லாஹ் அடுத்து சொல்றான், யுதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜூன். அற்புதமா சொல்றான். இப்படி உங்களுக்கு நான் நெருக்கடியை கொடுத்தாலும் கூட அதை சுவைப்பதின் மூலமாக நீங்கள் இந்த பாவத்திலிருந்து அல்லது இத மாதிரியான அபாயத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வீர்களா என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ்வே சொல்றான். இப்படி எல்லாம் சூழ்ந்த பிறகு, இப்படிப்பட்ட ஆபத்து வந்த பிறகு இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்கிற எண்ணமாவது உங்களுக்கு வருகிறதா என்பதற்காக வேண்டிதான் இதை செய்கிறேன். ஆனால் திருந்துவதாக இல்லை. ஏரிகளை, குளங்களை, தண்ணீர் ஓடும் பாதைகளை, அதே போன்று அவைகளை எல்லாம் வீடுகளாகவும் கடைகளாகவும் வணிக ஸ்தாபனங்களாகவும் கட்டிவிட்டு அதற்கு பிறகு மழை வெள்ளம் வீட்டுக்குள் வருகிறது என்றால் அதற்கு யாரு பழி? அதற்கு நாம் தான் தவறு, நாம் செய்த தவறுதான். வருடம் பாடம் கற்பித்தும் திருந்துவதாக இல்லை. நம்ம ஊர் மக்களுக்கும் எச்சரிக்கை தான். என்னமோ சென்னையும் 4 மாவட்டங்களும் என்று அதோடு நிறுத்தி கொள்ளப்படும் என்று நினைத்து விடாதீர்கள். இன்னும் காலங்கள் போகிற பொழுது நாமும் ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம். தண்ணீர் ஓடுகிற பகுதிகளெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அடைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஊர்ல நிறைய ஏரிகளை காணவில்லை, குளங்களை காணவில்லை என்று நகராட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு கெட்டுவதற்கு அனுமதிகள் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. உஷாரா இருங்க, இல்லை என்றால் உங்களுடைய கரங்களால் அழிவை நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்பதை இந்த மாதிரியான வெள்ளங்களும்
புயல்களும் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய பாடம். இதிலிருந்து படிப்பினை பெறாவிட்டால் முட்டாள் சமூகம் அழிந்துதான் போகும். அல்லாஹ் அப்படிப்பட்ட அழிவிலிருந்து இந்த சமூகத்தை காக்க வேண்டும். நம்முடைய மக்கள் இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு நல்ல தெளிவை நீ கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.